பாட்டி சமையலில் அவல் பணியாரம் செய்யலான்னு. அவல் பணியாரத்துக்கு ஒரு கப்பு அவல் எடுத்துருக்கிறேன். இதுக்கு வந்து கொஞ்சம் கழுவி ஊற வச்சிடலாம். அலசிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். மீதி நம்ம அதை காட்டுறேன். அலசிட்டு தான் கொஞ்சம் நல்ல தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். எந்த பொருளாக இருந்தாலும் கொஞ்சம் நம்ம லைட்டாக அலசிட்டோம்னா அதோட பொருளுக்கு ஒரு இது. ஏன்னா நாங்கள் கழுவி காய வச்சு அவள் இடித்து அது எத்தனை பேர் கைப்பட்டு வருது. கொஞ்சம் இது லைட்டாக அழுக்கு இருக்க தான் செய்யும். இதுக்கு அலசிட்டு போனால் இன்னும் வெள்ளை ஆகிடும். காட்டுறேன் பாருங்கள். அலசிட்டு இந்த கப்பால் ஒரு கப்பு அவளுக்கு 1 கப்பு தயிர் எடுத்து லைட்டாக புளிப்பு இருந்தால் போதும். இது நம்ம அதில் மாவில் போட்டு அரைச்சிக்கணும். இது 1 கப்பு தயிர் எடுத்துருக்கிறேன். பெரிய வெங்காயம் 1 கப்பு, ஒரு கப்பு வெங்காயம், பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் எடுத்து கடலப்பருப்பு, கடலப்பருப்பு போடலை, உளுத்தம்பருப்பு, நம்ம ஜீரகம் 1 டீஸ்பூன், ஒரு பெரிய வெங்காயம் இதை எடுத்து நல்லா வதக்கிக்கணும். எடுத்து நம்ம வதக்கிட்டோம்னா இதை ஆற வச்சிடணும். நம்ம இதெல்லாம் அரைச்சிட்டு அதை கலந்துக்க வேண்டியதுதான். ஊற வச்சாச்சு. இது ஊறிடுச்சு நல்லா. இப்போ இது நம்ம மிக்ஸி அரைச்சிட்டு வந்துடுவோம். தயிர் ஊற்றி ஒரு 1/2 கப்பாக ஊற்றி நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். இது வந்து 2 தேங்காய் பத்தை எடுத்து நல்லா பொடியை கட் பண்ணி நெய்யில் வறுத்து ஆற வச்சு இதை சும்மா அப்படியே ஒரு ஓட்டி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி இருந்தால் போதும். இந்த மாதிரி இருந்தால் தான் அது நம்ம மென்று சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இது வதக்கி ஆற வச்சுச்சுங்க. இதை ஓட்டிட்டேன். இப்போ இதை நம்ம கலக்கலாம். இது கூட வந்து நம்ம இப்போ வதக்கி வச்சுக்கிறோம் இல்லையா, இது வெங்காயம் ஆற வச்சு வச்சுருந்தோம். இப்போ கொட்டிடலாம். இதை கொட்டிட்டு அப்படியே கலக்கலாம். நம்ம இதை நல்லா கலக்கிட வேண்டியது தான். இப்போ எல்லாம் ஒன்றா ஊற்றி கலக்காச்சுமா. இப்போ நம்ம தேவையான உப்பை போட்டு நல்லா கொஞ்சம் கிண்டிக்கணும். இவ்வளோ தான் திக்காக இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நம்மளுக்கு வராது. இவ்வளோ திக்காக இருந்தால் தான் அதை ஊற்றி எடுக்க முடியும். இது நல்லா கிண்டிடணும். ஊற்றலாமா. இதில் கொஞ்சம் அரிசி மாவும் கலந்துக்கணும். நம்ம ரவை, சின்ன கப்பால் 1 கப்பு நம்ம போட்டோம் இல்லையா, அதில் 1 கப்பு அரிசி மாவு, 1 கப்பு ரவை, இதெல்லாம் கலந்துட்டு அப்படியே நம்ம ஊற்றினே இருக்க வேண்டியதுதான். அப்படியே ஊற்ற வேண்டியதுதான். எப்போ இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அரிசி மாவு கலந்தால் தான் அந்த குழி பணியாரம் நம்மளுக்கு கரெக்டாக வரும். அது எந்த அரிசி மாவு இருந்தாலும் சரி, இட்லி அரிசி மாவு இருந்தாலும் சரி, பச்சை அரிசி மாவு இருந்தாலும் சரி. இது வெள்ளை பணியாரம் ரெடி ஆகிடுச்சுமா. இது வந்து கார பணியாரம் தான். நம்ம காரம் போட்டோம்னா கார பணியாரம், இதில் ஸ்வீட் போட்டோம்னா ஸ்வீட் பணியாரம் வரும். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.